ஹாய், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அழகான ட்ராகன் பண்ண போகிறோம். ட்ராகன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கொயராக ஒரு 20க்கு 20 ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி ட்ரையாங்கில் 2 பக்கமும் பார்த்து மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி சென்டர் பார்த்து இந்த மாதிரி சரித்து வச்சுட்டு சென்டர் பார்த்து அடையாளம் எடுத்துட்டு அதுலேருந்து இந்த மாதிரி இந்த இடையில அடையாளம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பக்கத்தை இந்த மாதிரி அதில் இப்படி அளவு வச்சுட்டு இந்த மாதிரி அந்த லைனை நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பின்னாடி இருக்கிற முதல்ல நம்ம சென்டர் பார்த்து அந்த ட்ரையாங்கில் ஒரு லைன் போட்டோம்ல, இந்த லைனை இந்த மாதிரி பின்னாடி பார்த்து திருப்பி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பகுதியை நம்ம ஏற்கனவே இந்த அடியில் இருக்கிற அதே அளவுக்கு இந்த மாதிரி ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. இந்த பகுதியை நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா இந்த பகுதியை இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது இன்னும் அந்த சென்ட்ரல் லைனுக்கும் இந்த இதுக்கும் இடையில இருக்கிற மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க. பார்த்திங்களா? இந்த மாதிரி இதே மாதிரி அடுத்த பகுதியையும் அந்த 2 லைனுக்கு இடையில வர மாதிரி இப்படி மடிச்சுக்கோங்க. வீடியோவை பார்த்து பண்ணுங்கள், அப்போ தான் உங்களால் பண்ண முடியும். அதுக்கப்புறமா இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா இப்போ மேலே பகுதியை இந்த மாதிரி கரெக்டாக இந்த சென்டர் பார்த்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதே மாதிரி அடுத்த பகுதியையும் இந்த மாதிரி சென்டரில் வச்சுக்கிட்டு இப்படி தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கீழே உள்ள பகுதியும் இதே மாதிரி சென்டர் பார்த்து மடிச்சு விட்டுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. மொத்தமாட்டு ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இந்த கீழ்ப்பகுதியில் ஒரு வி மாதிரி மடக்கிக்கணும். நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போது நம்ம எல்லாத்துக்கும் சென்டரில் ஒரு லைன் வரும் பார்த்திங்களா? அந்த லைனுக்கு நேர் ஒரு பகுதியை மட்டும் மடக்கிட்டு இந்த எண்டிங் பகுதியை மட்டும் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதே மாதிரி அடுத்த பகுதியையும் சென்ட்ரல் லைன் பார்த்து கரெக்டாக வச்சுக்கிட்டு இந்த எண்டிங் பகுதியை மட்டும் தேய்ச்சி விட்டுக்கோங்க. இதே மாதிரி அடுத்த பக்கமும் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா இதில் என்ன இருக்குது பார்த்திங்களா? இந்த லைனை கரெக்டாக இப்போது இந்த லைன் லாஸ்ட் ஒரு லைன் இருக்குது பார்த்திங்களா? இந்த லைனுக்கு நேர் முடிக்க மாதிரி தேய்ச்சி விடணும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த லைன் முடிகிற இடத்துல கரெக்டாக அடையாளம் வச்சுக்கிட்டு இதுலேருந்து அந்த லைன் பார்த்திங்களா இந்த இடம் வரைக்கும் ஃப்ளாட் ஆக்கி விட்டுக்கணும். இப்போ நம்ம நிமிர்ந்து பார்த்தோன்னா கரெக்டாக அந்த லைன் இந்த இடத்துல முடியுமா? இப்போ இந்த பகுதி அப்படியே இங்கே கீழே கொண்டு வரணும். கரெக்டாக அதுக்கு நேர் பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஃப்ளாட் ஆக்கி விட்டுக்கணும். கஷ்டம்லாம் இல்லை, நீங்கள் அது கரெக்டாக பார்த்து பண்ணிங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா இந்த லாஸ்ட் லைனை கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இப்படி ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி 2ஆக மடிச்சு விட்டுக்கோங்க. இதே மாதிரி அடுத்த பகுதியையும் இந்த மாதிரி கரெக்டாக அந்த லைனுக்கு நேர் வச்சுக்கிட்டு ஃப்ளாட் ஆக்கி விட்டுக்கோங்க.
அதுக்கப்புறம் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போது இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா இதில் அதுக்குள்ளே ஒரு லைன் இருக்கும் பாருங்கள், அந்த லைன் கரெக்டாக அந்த பகுதி உள்ளாடி போகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி மடக்கி விட்டுக்கோங்க. அதே மாதிரி அடுத்த பகுதியும் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 2 பக்கமும் தேய்ச்சி விட்டாச்சு. இந்த சென்டர் பகுதியும் தேய்ச்சி விட்டுட்டு திருப்பிக்கோங்க. இப்போது இந்த பகுதியும் இதே மாதிரி இப்படி சென்டருக்குள்ளே விரல் விட்டு இந்த மாதிரி அமுக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ளே தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இதே ஸ்டெப்பை அடுத்த பகுதியும் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போது இதுக்கப்புறமா இனா இருக்குது பார்த்திங்களா, இந்த பகுதி இப்படி இந்த மாதிரி ஒசுத்திக்கணும். ஒசுத்திட்டு இந்த ஓரங்களை தேய்ச்சிக்கோங்க. இந்த ஸ்டெப் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வரும். இப்போ இது பண்ணதுக்கு பிறகு இந்த முக்கு இருக்கு இல்லையா, இந்த முக்கை கொஞ்சம் கரெக்டாக இந்த மாதிரி உள்ளாடி போகும். அடுத்து இதுக்கு பேலன்ஸ் இருக்கிற பகுதி சென்டருக்கு வரும். அப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு குட்டி ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு பகுதி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி மடிச்சுக்கணும். கரெக்டாக இந்த லைனை இப்படி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த பகுதி இங்கே கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் இந்த பகுதி இங்கே கொண்டு வந்துடுங்க. இந்த ஸ்டெப்பில் கொஞ்சம் இந்த கார்னர் இந்த எண்டிங் இந்த பகுதி லைட்டாக கிளிய ஒரு வாய்ப்புண்டு, அதனால் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். இப்போது இந்த பகுதியை உள்ளாடி விட்டுக்கலாம். இப்படி நமக்கு உள்ளாடி போகலைன்னா அதை எடுத்துட்டு இந்த மாதிரி மடக்கிக்கிட்டு அதை இந்த மாதிரி உள்ளாடி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த பக்கத்தை பண்ண மாதிரி அடுத்த பகுதியை நம்ம பண்ணிக்கலாம். இந்த கீழே அந்த ஒரு குட்டி ட்ரையாங்கிள் பகுதி விடலைன்னா வராது உங்களுக்கு. இந்த ஸ்டெப்பு கரெக்டாக இந்த பக்கம் தேய்ச்சாச்சு. அதுக்கப்புறமா இப்படி பண்ணிங்களா, அடுத்து பேலன்ஸ் இருக்கிற பகுதியை இந்த மாதிரி பின்னாடி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ தேய்ச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கீழேருந்தும் மேலேருந்தும் அந்த லைன் வர இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு இந்த பகுதியை கரெக்டாக நம்ம முதல்ல விட்டோம் இல்லையா, அதே மாதிரி உள்ளாடி விட்டுக்கலாம். இப்போ நம்ம உள்ளாடி விட்டாச்சு. அந்த பகுதி நமக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா. இப்போ இந்த ஸ்டெப் முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறமா இந்த பகுதியை இந்த மாதிரி இந்த லைன்ஸை கரெக்டாக விட்டுட்டு இந்த பகுதியை தேய்ச்சிக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு அடுத்த சைட்லேயும் இந்த மாதிரி
இந்த ஓரங்களை மட்டும் இப்படி தேய்ச்சி விட்டுட்டு இந்த லைன்ஸை இப்படி உள்ளாடி எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஓரங்களெல்லாம் நல்லா தேய்ச்சி மொத்தமாக விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துடுச்சு. இனி அடுத்த ஸ்டெப் வந்து இந்த பகுதியை உள்ளாடி விட்டுக்கணும். இந்த ஓரத்தை கரெக்டாக பிடிச்சி விட்டுக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த பகுதியை உள்ளாடி விட்டுக்கோங்க. பார்த்திங்களா, இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த லைன்ஸை உள்ளாடி விட்டு கரெக்டாக விட்டுக்கோங்க. இப்போது இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா இந்த பகுதியை இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பகுதியை முதல்ல இந்த லைன்ஸுக்கு நேர் வார மாதிரி வச்சுக்கிட்டு இந்த கீழ்ப்பகுதி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அதை திருப்பி கீழே கொண்டு வாங்க. அடுத்து கொஞ்சம் பேலன்ஸ் பகுதி நிற்கும், அதை அப்படியே மடக்கி திரும்ப மேலே கொண்டு வந்துடுங்க. இப்போது நம்ம இந்த பகுதியை இனி நிமித்துக்கலாம். நிமித்துட்டு இந்த பகுதி இப்படி லைட்டாக இப்படி உரிச்சு விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு மடக்கணும் இல்லையா, அந்த மடக்கை கரெக்டாக நம்ம அந்த லைன்ஸை கரெக்டாக பிரித்து அதை வந்து நம்ம லைன்ஸை கரெக்டாக கை வச்சு பிடிச்சி எடுத்துக்கணும். நான் இது பண்ணதுலேருந்து கொஞ்சம் வேகத்தை கூட்டி தான் வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் இப்படி நீங்கள் பிடிச்சி ஒரு லைனாக பிடிச்சி விட்டுக்கோங்க. ஒரு லைன் இப்படி மேலேயும் அடுத்த லைன் உள்ளாடி போகிற மாதிரியும் அடுத்த தேர்ட் லைன் திரும்பவும் மேலே வந்துட்டு சென்டர் உள்ளாடி போகிற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக சுருக்கி எடுத்துக்கணும். பார்த்திங்களா, இந்த மாதிரி நம்ம இப்போ பண்ண அதே ஸ்டெப்பு அடுத்த பகுதிக்கும் பண்ணணும். இப்போ நமக்கு ஒரு பகுதி கொஞ்சம் இதாகிட்டு இனி இதே மாதிரி அடுத்த பகுதியை பண்ணிக்கணும். நம்ம இப்படி இல்லை, நம்ம முதல்ல என்ன பண்ணோம், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டோம். அதுக்கப்புறம் இப்படி திருப்பிக்கிட்டோம். அதுக்கப்புறம் திரும்பவும் சென்டர் பார்த்து கொண்டு போகணும். இப்போ இந்த பகுதியை நம்ம வந்து இந்த மாதிரி கரெக்டாக அந்த லைன்ஸை பிடிச்சிட்டு நிறைய தடவை மடக்குன்னு நம்ம மடக்கும்போது அந்த பேப்பரே ஒரு மாதிரி ஆயிரும் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்லேருந்தே நிறைய லைன்ஸ் வரும். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாட்டு கரெக்டாக அந்த ஒரு லைன்ஸாக பிடிச்சி விட்டு அப்படி ஒரு கார்னராக கரெக்டாக கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வரும். கொஞ்சம் நிதானமாக பண்ணுங்கள். இப்போ இந்த பகுதியை இதே மாதிரி சுருக்கி உள்ளாடி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. 2 பகுதியும் நம்ம சுருக்கி உள்ளாடி விட்டாச்சு. இந்த பகுதி இப்படி, அடுத்த பகுதி இதே மாதிரி சுருக்கி விட்டாச்சு. ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா
இப்போ இந்த பகுதி இந்த மாதிரி கீழே ஃப்ளாட்டாக வச்சுக்கிட்டு இப்படி அமுக்கி விட்டுக்கோங்க. இப்போ இப்படி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த சுருக்கை இப்படி ஒரு ஸ்டெப் முன்னாடி வாங்க. அதே மாதிரி அடுத்த சுருக்கி ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக 2 பகுதியும் இந்த ஒட்டுற மாதிரி ஆயிடும். பார்த்தீங்களா? 2 பக்கமும் ஒரு வாட்டி ஃப்ரண்ட்டில் வந்தாலே நமக்கு இந்த மாதிரி வந்துடும். அப்புறம் இந்த ஓரங்களெல்லாம் கரெக்டாக பிடிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா இப்போ மேலே இருக்குது பார்த்தீங்களா? இதில் இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதி வரைக்கும் இந்த மாதிரி கீழே நிரப்பாக மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மடித்த பகுதியை இந்த மாதிரி அந்த மடித்த லைன்லேருந்து இந்த மாதிரி விரித்து விட்டுக்கோங்க. 2 பக்கமும் இதே மாதிரி விரித்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி விரித்து விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. ஃப்ரெண்டில் பார்த்துட்டு இப்படி ஃப்ளாட் ஆக்குனதுக்கு பிறகு இந்த பகுதியை இப்படி மேலே ஒசுத்திக்கோங்க. இப்போ மேலே ஒசுத்தினதுக்கு பிறகு இந்த பகுதியை இதே மாதிரி இப்படி மடக்கி விட்டுக்கோங்க. இப்படி கொண்டு வந்துக்கோங்க. இந்த முனைப்பகுதி இப்படி உள்ளாடி விட்டுக்கோங்க கரெக்டாக. இந்த ஓரத்தில் ஒரு மடக்கு இருக்குது, அந்த மடக்கை கரெக்டாக நிமித்திக்கிட்டு அப்படி விட்டுக்கோங்க. அப்போ நமக்கு எள்ளு போல் கூட ஒரு ஹைட்டு வரும். இந்த ஓரங்களில் இருக்கிற மடக்கை நிமித்திட்டு மடக்குங்க. இது ஒருக்கா கூட கவனிங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இந்த கார்னரை கரெக்டாக எடுத்து விட்டுட்டு இந்த ஓரத்தில் ஒரு மடக்கு இருக்குது, அந்த மடக்கை கரெக்டாக இப்படி நிமித்து விட்டுட்டு இதே மாதிரி இப்போ பண்ண மாதிரி இந்த 2 பகுதியும் இதே மாதிரி பிடிச்சி ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஃப்ளாட் ஆக்கிக்கிட்டு இந்த ஃப்ரண்டில் இருக்கிற இந்த பகுதியை முனையை நான் 2 பக்கமும் நல்லா எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா முனையை எடுத்ததுக்கு பிறகு கீழே இந்த மாதிரி ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. இப்போ பின்னாடி இருக்கிற பகுதியை நம்ம திருப்பிக்கிட்டு இந்த லைன் வரைக்கும் இப்படி வச்சு விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா இப்போ இந்த பகுதிக்கு வரலாம். இந்த பகுதியை இந்த மாதிரி ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. அடுத்த பகுதியை இதே மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி கொண்டு வாங்க, இப்படி திருப்பி கொண்டு வாங்க. இதே மாதிரி அடுத்த பக்கத்தையும் கொண்டு வாங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி பண்ணதுக்கு பிறகு
இந்த பகுதியை இப்படி உள்ளாடி மடக்கி விட்டுக்கணும். மடக்கி விட்டுட்டு இந்த ஓரங்களெல்லாம் கொஞ்சம் நல்லா நீட்டாக மடக்கி விட்டுட்டு இப்படி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடுத்த பகுதியும் இந்த சைடு இப்படி உள்ளாடி மடக்கி விட்டுக்கணும். மடக்கி விட்டுட்டு இந்த பகுதி இந்த மாதிரி பண்ணிக்கணும். இப்போது இதில் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கணும். இந்த பகுதியை இலக்கி இப்போ இந்த பகுதியை இலக்கியாச்சுன்னா இந்த பகுதி இப்படி நிமிரும், ரெண்டாக இப்படி நிமிர்ந்துக்கும். இப்படி நிமிர்த்து விட்டுக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டாக மடக்கிக்கணும். இப்போ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா இந்த பகுதி இப்படி மேலே இந்த மாதிரி மடக்கிக்கிட்டு அதை மேலே எடுத்து அப்படி மேலே பார்த்து நிற்கிற மாதிரி இது பண்ணிக்கணும். அடுத்த பகுதியும் அதே மாதிரி மேலே பார்த்து வர மாதிரி. அது பேப்பர் நிறைய மடக்கு வந்தனாலையான்னு தெரியல, அந்த இடமே அது எனக்கு அந்த மடக்கே கிளியராக வராத மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா இந்த ரெண்டு பகுதியும் இந்த மாதிரி மேலாடி ஒசுத்திட்டு இது இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுலேயும் இந்த பக்கம் இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற இந்த பகுதி இப்படி மடக்கி விட்டுக்கோங்க. அதே மாதிரி அடுத்த பகுதியிலையும் அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத இப்படி கரெக்டாக மடக்கி விட்டுக்கோங்க. இந்த பகுதி இந்த மாதிரி மேலே இப்படி இப்படி வர மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த பகுதி இதே மாதிரி மேலே சுற்றி இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இடையில லைட்டாக இந்த மாதிரி லூஸ் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு காலுக்கு இடையில உள்ள பகுதியை இப்படி சுருக்கி வச்சுட்டு கிடையாது, நிமிர்த்து வச்சுட்டு தான் மடக்கணும். கொஞ்சம் ஃபுல்லாக எல்லாம் இந்த அளவு லூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் உள்ளாடி இப்படி உள்ளாடி போகிற மாதிரி ரெண்டு காலுக்கு இடையிலையும் அதை நல்லா அந்த பகுதி மடக்கின பகுதியை நல்லா ஃப்ளாட்டாக தேய்ச்சி விட்டுட்டு நம்ம அந்த கரெக்டாக அந்த லைன்ஸை முதல்ல இருந்த மாதிரி கொண்டு வந்து மடிச்சுக்கிட்டா போதும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி கொண்டு வந்து மடித்தா போதும். இப்போ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா இப்போ இந்த மாதிரி ரெண்டாக மடக்கிக்கோங்க.
இப்போது இன்னும் இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற இந்த பகுதியை உள்ளாடி மடக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கையினால் நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அழுத்தி இப்போ இந்த 2 பகுதியும் உள்ளே விட்டதுக்கு பிறகு இந்த கழுத்து பகுதி இந்த மாதிரி மேலே இப்படி ஒஸ்திக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஹைட்டு கீழே திரும்ப கீழே இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. கீழே பார்த்து வர மாதிரி. இப்போது இந்த ஓரங்களெல்லாம் நல்லா பிடிச்சி விட்டுக்கோங்க. இப்போ இந்த அலகு கொஞ்சம் நீளத்தை குறைச்சிக்கோங்க. அப்புறமா இப்போ இப்படி இருக்குது. அதுக்கப்புறமா இந்த காது பகுதியில் இந்த மாதிரி கொஞ்சம் வளைச்சி இந்த மாதிரி மேலே பார்த்து கொம்பு மாதிரி நிற்கிற மாதிரி மேலே பார்த்து இப்படி உசுத்தி விட்டுக்கோங்க. ஸோ இதுக்கு இனி வால் ரெடி பண்ணலாம். இப்போ இன்னும் இந்த பகுதியிலையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த பகுதியும் உள்ளாடி மடக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஓரங்கள் எல்லாம் நல்லா உள்ளாடி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த வால் பகுதியை இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வால் பகுதியில் நம்ம முதல்ல ஒரு வி மாதிரி மடக்கி விட்டோம்ல, அந்த பகுதியை கரெக்டாக அந்த சென்டர் பகுதி அப்படி அந்த வி பகுதியை கரெக்டாக மடக்கி விட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற பகுதி பின்னாடி தள்ளி இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு அந்த வால் பகுதியும் கரெக்டாக வரும். அதுக்கப்புறமா இந்த பகுதியில் இந்த மாதிரி இடையில கை விட்டு இப்படி ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க.
அடுத்து கொஞ்சம் இடம் விட்டு திரும்ப இப்படி மேலே வந்துட்டு இப்போ பண்ண மாதிரி திரும்பவும் கொஞ்சம் இடம் விட்டு திரும்பவும் அதே ஸ்டெப் தான் ரொட்டீனாக வர மாதிரி இப்படி வரும். அதுக்கப்புறம் திரும்பவும் அப்படி மேலே போயிட்டு இந்த மாதிரி ஒடுக்கி விட்டால் போதும். இப்போ நமக்கு ட்ராகன் பாருங்கள் எவ்வளோ இந்த சென்டரெல்லாம் கொஞ்சம் திக்காக இருக்கும். அந்த பகுதியெல்லாம் நல்லா கொஞ்சம் கை வச்சு ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பார்த்த எல்லாருக்கும் தேங்க்யூ.